நான் 20,000 கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் முன்பணமே இல்லாமல் கொடுத்துடலாங்கண்ணா. நான் வண்டியும் கொடுத்து கையில் 1 லட்ச ரூபா பணமும் கொடுத்துடலாங்கண்ணா. வண்டியும் கொடுத்து கையில் 40,000 பணம் கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் முன்பணமே வேணாண்ணா, ஃபுல் லோனில் பண்ணி கொடுத்துடலாண்ணா. ஆனால் ஒரு 40,000 கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் ஒரு 10,000 கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் ₹1 கூட வேணாண்ணா, முன்பணமே இல்லாமல் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 0 டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துடலாங்கண்ணா. 10,000 இருந்தால் கொடுத்துடலாண்ணா. வண்டியும் கொடுத்து கையில் 7 லட்ச ரூபா பணமும் கொடுத்துடலாண்ணா. ஆனால் 0 டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துடலாங்கண்ணா. முன்பணமே வேண்டாண்ணா. நான் வண்டியும் கொடுத்து காரோட 2 லட்ச ரூபா பணமும் கொடுத்துடலாங்கண்ணா. நான் 20,000 இருந்தால் போதுங்கண்ணா. நான் வண்டியும் கொடுத்து கையில் 1 லட்ச ரூபா பணமும் கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் 0 டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துடலாங்கண்ணா. 30,000 இருந்தால் கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் 15,000 இருந்தால் போதுங்கண்ணா, கொடுத்துடலாங்க. ஆனால் ஒரு 25,000 இருந்தால் கொடுத்துடலாங்கண்ணா. முன்பணமே வேண்டாண்ணா, அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா. ஆனால் ஒரு 30 இருந்தால் கொடுத்துடலாங்கண்ணா. கரூரில் இருக்கேன். எல்லாருமே பட்ஜெட் கார்கள் தேடிக்கிட்டு இருப்போம். கரூரில் எஸ்கே கார்ஸ் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வெற்றி சுடர் சேனலுக்கும் ரெகுலராக இப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கேட்குறதோட அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டுறாங்க உங்களுக்காக. எஸ்கே கார்ஸ்லேயும் உங்களுக்கு சொல்லணும்னா எல்லா விதமான செக்மெண்ட்டும் கார் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ரெனால்ட் குவிட்டு, டாடா டிகோரு, இந்த மாதிரியான கார்கள், வேகனார், ஹேட்ச்பேக்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய காருக்கு போகணும் அப்படின்னா ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் இருக்குது, ரெனால்ட் ட்ரைபர் இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது, நிசான் டெரோனோ இருக்குது. இந்த மாதிரியான இந்த சைட்லேயும் நிறைய கார்கள் இருக்குது. இன்னும் ப்ரீமியம் செக்மெண்ட்டான கார்கள்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி எக்டா இருக்குது, ஸ்கோடாவில் வந்து குசாக்கு, கிரிட்டா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கார்களுடைய கலெக்ஷன்ஸுக்கு இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே பார்த்துருவோம். யூஸ்டு கார் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லலாங்க. நீங்கள் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் நீங்கள் கார்கள் வாங்கணும்னா எல்லாருமே கேரண்டி வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இங்கே கரூர் எஸ்கே கார்ஸில் கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்களா? அது என்ன கேரண்டி வாரண்டி அப்படிங்கிறத ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே உள்ள கார்கள் எதுவும் அர்ஜென்ட்டாக பார்க்கணும், இல்லை எனக்கு வீடியோஸ் பார்க்க உட்காந்து பொறுமையாக பார்க்க முடியாது, கேட்லாக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வீடியோஸ்லேயே ஒரு 3 நம்பர் கொடுத்துருவோம். அந்த 3 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு கார்களுடைய கேட்லாக் லிஸ்ட் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஃபேமிலியில் ஷேர் பண்ணணுன்னாலும் அதை அப்படியே எந்த காரோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்களுடைய நேரத்தை அதில் நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள், அதே மாதிரி நம்ம ஹோம் டெலிவரி எடுக்கிறோம். அதே மாதிரி காருமே இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அந்த காருடைய ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சு, காருடைய குவாலிட்டி இவங்க கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் டெலிவரியை உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. பெரிய ஒரு வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி கொடுக்குறாங்க. வாங்க, இங்கே உள்ள எஸ்கே கார்ஸோடைய ஓனர் அண்ணன் கார்த்தியன் இருக்கார். அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும். பட் புதுசாக பார்க்குறவங்க வாங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை, ஆர்வத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நல்ல கார்களை தேடி நம்ம பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ நம்ம கரூர் எஸ்கே கார்ஸ் அண்ணன் ஓனர் அண்ணன் கார்த்தியன் இருக்கார். அவர்கிட்ட எல்லாத்தையும் கலந்து பேசலாம். வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேண்ணா. நீங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நன்றி. அடுத்த டைம் கூப்பிட்டுருக்கீங்க. ஓகேண்ணா. காருடைய கலெக்ஷன்ஸ்லாம் மாறி இருக்கு. போன டைம் போட்ட கார்ஸை எதுவுமே காணுமே. இல்லைண்ணா, ஆல்மோஸ்ட் அதான் சொல்லணே, ரொட்டேஷன் பேசிஸில் தானே இருக்கும். கண்டிப்பாக. பெரும்பாலும் வண்டி வெளியே போகும், உள்ளே வரும், போகும். ஏன்னா அதுதானே பிஸ்னஸ். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. சொல்லுங்கண்ணே, இன்னைக்கு என்ன கார்கள்லாம் பார்க்க போறோம்? ஓகே, எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கார்த்திக். நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து எஸ்கே கார்ஸ் கரூருங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் வர மாதிரி ஆளாக இருக்கீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து கொடுமடி இல்லை நொய்யல் போகிற டவுன் பஸ் ஏறணுங்க. ஏறினீங்க அப்படின்னா ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் ஹெச்பி பங்க் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குது. அப்படி இல்லை பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூர்னு மேப்பில் அடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. ஓகேண்ணே, இப்போ கார்ஸுடைய கலெக்ஷன்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம்ண்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்போவுமே, இன்னைக்கு இல்லை எப்போவுமே நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஒரு 2014 மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டிங்க தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து 0 டவுன் பேமெண்ட்டு. அதுபோக ஒரு சில வண்டிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 7 லட்சம் 8 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தர மாதிரி வண்டிலாம் கூட இருக்குங்கன்னா பார்க்கலாம். வாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2005 ஆல்டோவாக இருந்தாலும் இன்னைக்கு 1.25 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா ரீசேலுக்கு அவ்வளோ பேர் போன வண்டி. ஆனால் நம்ம 2018 ஆல்டோ 800 VXI ஆப்ஷனல் வேரியன்ட்டு இந்த வண்டி வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2,98,000 தான் கேட்குறோம். 200% டீலர் ரேட்டு. ஆமாம். வண்டியோட பாடி லைன் பாருங்கள், ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். VXI ஆப்ஷனல் வேரியன்ட் அப்படின்றனால உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும்னா, ஏசி பவர் ஸ்டியரிங், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அதுபோக அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. எவ்வளோ கேட்டீங்க? 290. 298 ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து 2018 வெறும் 60,000 ஓடி இருக்கு. டீலர் ப்ரைஸ்ண்ணே.
ஆமா ரொம்பவே பெஸ்ட்டான ரேட்னா. நீங்கள் மார்க்கெட்டில் 2010 ஆல்டோ வச்சுக்கிட்டு 2.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிற ஆளுங்க இன்னமும் இருக்காங்க. நம்ம 18 அதுவும் LXI கூட கிடையாது, VXI உங்களுக்கு பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஏர் பேக் ஃபெசிலிட்டியோட சேஃப்டி ஃபீச்சரோட நீங்கள் ஒரு 3 ரூபா பட்ஜெட்டில் மாருதியில் பார்க்குறீங்க அப்படின்னா காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். இது பக்காவான ரேட்டு, நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயரா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார்னா அது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் TN 91 நம்பரில் கொண்டு வந்திருக்கோம். 2020 மாடல் டாடா அல்ட்ராஸ் பெட்ரோல் எக்ஸட் வேரியண்ட்டுங்கண்ணா, டாப் அண்ட் மாடல் கார். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, dual airbag, ABS, alloy wheels, steering mounted audio control, climate control, AC, company inbuilt touchscreen music system, bluetooth connectivity ஓட வந்துடும். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே இருக்குது. வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்பவே ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 50 to 60% கண்டிஷனில் இருக்குங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 6,28,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் 2020 ஷிஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 7 லட்ச ரூபா கேட்பாங்க, 6.5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கேட்பாங்க. நம்ம அல்ட்ராஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார் வெறும் 6,28,000 தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் EMI ஒரு 15,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் டாடா அல்ட்ராஸ் 2022 மாடல் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டுங்கண்ணா. இருக்கலே டாப் அண்ட் மாடல் காரு 2022. இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் இந்த வண்டியோட கிலோமீட்டர் சொல்லலாம் வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு dual airbag, ABS, alloy wheels, steering mounted audio control, climate control, AC வந்துடும். அது போக வேரியஸ் டிரைவிங் மோட்ஸ் வந்துடும். இக்கோ மோடு, சிட்டி மோடு வந்துடும். சீட் கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸட் ப்ளஸ் அப்படின்றனால உங்களுக்கு கம்பெனிலேயே இன்பில் சீட் கவர் வந்துடும். லெதர் சீட் கவர் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பார்க்க. இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெயிண்ட் போயிருக்குங்கண்ணா. மற்றபடி டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 4மே வெறும் 19,000 தான் ஓடி இருக்குது அப்படின்றதுனால 4 டயருமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% கண்டிஷன் அப்படியே இருக்குது, ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், 1க்கு 100 வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். காஸ்ட் 24 ஸ்பின் எதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் 19,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸு. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஃப்ளட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 6,88,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் லோன் சேர்த்து வாங்கி தர முடியும் பேங்க்கில். இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 இயரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் லோன் போகும் பட்சத்தில் உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 17,000 ரூபாய் EMI வரணும். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Hyundai Elite i20 2015 மாடலு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள், 4மே யொக்கோமோ டயரு ஆல்மோஸ்ட் 90% கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஃபுல் பட்டன் இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக், ABS வந்துடும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 360 டிகிரி கேமோட அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு செல்டாஸ் MG ஹெக்டரில் என்ன ஃபீச்சர் வருமோ அதே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் வீடியோ அப்படியே மியூசிக் சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி. டயர் பாயிண்ட்டும் 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, ஆல்மோஸ்ட் 90% கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் 15 Elite i20 நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ரேட் 5.25 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 4,68,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் பண்ண முடியும். ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 40,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். என்ன போயிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் 2022 மாடல் குவிட்டு. இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ரேட்டோட ஃப்ளாட்டாக ஒரு 80,000 ரூபா கம்மியாக தான் சொல்ல போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க வீடியோவை. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2022 மாடல் TN 43 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 1 லிட்டர் வேரியண்ட்னா 1 லிட்டர் இன்ஜின் RXT வேரியன்ட் 1000 cc இன்ஜின்னா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக சீட் கவர்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக அந்த கிறிஸ்டா ஸ்டைலில் அதே பேட்டர்னில் போட்டிருக்காங்க. பிராண்ட் நியூ சீட் கவர்ஸு ஃபுல் மேட்டு கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி மெக்கானிக்கல் அஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் 200% நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் 1க்கு 4 மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணிக்கோங்க. வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 40,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் எடிஷனு. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 70 to 80% கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 4,48,000 மட்டும்தான் கேட்குறோம்.
உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 யூரோ 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிலாம் தட்டி சொல்லலாங்க, சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்கள் மார்க்கெட்டில் 22 லோக்கல் நம்பரு லோ மைலேஜ் ஓடின வண்டி 5 லட்ச ரூபா 5.25 லட்ச ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது. நான் சொல்கிறது டீலர் ரேட்டு. நீங்கள் 1க்கு 10 இடத்துல செக் பண்ணிட்டு கூட வாங்க. அதுவும் ஒரு இடத்துல ஒரு சில பேர் சென்னை நம்பருமீங்க, சென்னை நம்பர் கூட கிடையாது, TN43 நம்பரு. நெக்ஸ்ட் ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க. பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கு இருக்கிற டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஆனால் சேம் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டான வண்டி உங்களுக்கு ஷேப் வைஸும் சரி ஆப்ஷன்ஸ் வைஸும் சரி மாருதி சுசுகி செலேரியோ 2015 மாடல் VXI வேரியன்ட் தான். செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு G-Sonic டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துடும். 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துடும்னா வண்டியோட பாடி லைனில் பொறுத்த வரைக்கும் பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே ஆவரேஜாக ஒரு 50 to 60%. பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. 4மே பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. 2015 செலேரியோ TN23 வெறும் 88,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,58,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 யூரோ 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் 2010 ஷிஃப்ட்டு 3.5 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா கேட்பாங்க. 15 செலேரியோவே இவ்வளோ தான் கேட்குறோம். நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் வாங்க. அதுவும் இது TN23 குடியாத்த நம்பர் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா டிகோர் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார் தான். மீண்டும் டாட்டாவில் கிலோமீட்டர் வெறும் 31,000. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜோ ரிப்பேரோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வெறும் 31,000 கிலோமீட்டர் வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடிருங்க. 2018 மாடல். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக் ABS வந்துடும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக ஆம்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக ஹேண்ட் ரெஸ்ட் போட்டிருக்காங்க. அது போக சீட் கவர் ஃபுல் மேட்டு 70 மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க கீழே அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கூட கிளிக்கல பாருங்க. ஆமாம், வெறும் 31,000 தான் ஓடி இருக்குங்க வண்டி. ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. XZ வேரியன்ட் இது. ஆமாண்ணா எக்ஸாக்ட் ஆப்ஷனல் வேரியன்ட்னா டாப் மாடல் ஃபுல் டாப் அண்ட் மாடல் காரு. இந்த வண்டியோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லோ மைலேஜ் அப்படின்றனால உங்களுக்கு எடுத்தாலும் பெருசாக வந்து எந்த ஒரு செலவும் கிடையாது. 18 மாடல் வேறு. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 4,58,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 20,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 யூரோ உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. கார் அம்சமாக இருக்குல்ல, கலரு சூப்பராக இருக்கும்ண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டாப் மாடல் அப்படின்றனால பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டாக இருக்கும். பேசிக் மாடல் அப்படின்னா கூட உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்காது. டாப் எண்ட் அப்படின்றனால உங்களுக்கு இந்த க்ரோம் ஃபிட்டிங் ஃபாக் லேம்ப் எல்லாமே இருக்கும். பார்க்க ப்ரொஜெக்ட் ஹெட் லேம்ப் ஃபாக் லேம்ப்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் சூப்பர் வண்டி. நான் நீங்கள் இன்னைக்கு செடானு மார்க்கெட்டில் ஹுண்டாயிலையும் சரி ஷிஃப்ட் மாருதிலையும் சரி டிசைர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 7 லட்ச ரூபா. ஆல்மோஸ்ட் அதோட ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகம், சேஃப்டி வைஸும் அதிகம். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ பார்த்து படிச்சவங்க எடுக்கிறது ஆல்மோஸ்ட் நல்ல பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. பெட்ரோல் தானே எவ்வளவு கிடைக்கும்? பெட்ரோல் 31,000 தான் ஓடி இருக்குன்னா உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு சேம் 15 to 16 அந்த ரேஞ்ச் வரும். லாங் வந்து ஒரு 18 to 20 வரைக்குமே கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் காருங்க. வெறும் 53,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசேலுக்கு பேர் போன வண்டி. ஹைட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் சரி நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா டால் பாய் செக்மெண்ட்டு வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி வேகனார் VXI ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. வெறும் 53,000 ஓடி இருக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும். கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் லெதர் சீட் கவர் கம்பெனிலே போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி லைனில் பொறுத்த வரைக்கும் பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. பானட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டென்ட் இருக்கும். அதுவும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியாது அந்த அளவுக்கு. டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே யோகோமா டயர் போட்டிருக்காங்க. 4மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் பட்டனே சொல்லலாம். அவ்வளோ குவாலிட்டியாக தான் இருக்குது. வண்டி மெக்கானிக்கல் அஸ்பெக்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு தேடிலாம் அலைய வேணாம். இங்கே வந்தீங்கன்னா நான் கையில் காமிச்சு வண்டி வியாபாரம் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ளட்டாக இருக்கும், இம்பேக்டான வண்டியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கவே வேணாம். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,78,000 மட்டும்தான் கேட்குறோம். அதுவும் ஆட்டோமேட்டிக் லோ மைலேஜ் ஒன்று வண்டிக்கு. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 யூரோ உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். என்ன ஒரு கப்பல் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கண்ணே. அண்ணா வெர்னா வெரியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பக்கா ஃபேன் பேஸ் கொண்ட வண்டி. அதுவும் ரெட் கலரு உங்களுக்கு சான்ஸே இல்லை.
சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒயிட்டோடமே பார்க்கறதுக்கு ஒரு சில வண்டி சூப்பராக இருக்கும் ரெட்டு. அதில் வெர்னாவும் ஒன்று சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா Hyundai வெர்னா பெட்ரோல் 1.6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினு, இருக்கலே டாப் எண்ட் மாடல் காரணா, எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டு. உங்களுக்கு ரெண்டில் 6 ஏர்பேக் வர டைப்பு. 6 ஏர்பேக் வர டைப்பு. அது போக ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, சீட் கவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கம்பெனி கவர் அப்படியே வந்துடும்னா 3D மேட் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் ₹1 கூட வேலை கிடையாது. உங்களுக்கு விண்டோ கார்னிஷ் முதற்கொண்டு, சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஆகட்டும், ஷார்க் ஃபின் ஆண்டனா வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா பெட்ரோலை போட்டு ஓட்டுனா மட்டும் போதும். அதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் தான் இருக்குது. 2017 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கார்ஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,98,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் 17 டிசைர் கூட இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது. நம்ம வெறும்னா டாப் மாடல், இருக்கலே டாப் மாடல், சிங்கிள் ஓனர், 6 ஏர்பேக்கு, பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு கையில் பார்த்து வாங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 years உங்களுக்கு 5 வருஷம் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் நீங்கள் நம்பர் பிளேட் கூட போட தேவையில்ல, லேசர் கட் எல்லாமே தெளிவாக இருக்குண்ணே, அருமையாக இருக்குது. ஓகேண்ணே, நெக்ஸ்ட் கார் போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் வண்டினா 2016 மாடல் ரெனால்டு குவிட் ஆட்டோமேட்டிக் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கன்னா RXT வேரியன்ட்டு, டாப் மாடல் காரு. வண்டி ஒரு பாலிஷ் மட்டும் போட்டு கொடுத்துடலாம்னா, ஏன்னா ஒயிட்டுங்கிறனால அங்கங்கே உங்களுக்கு அழுக்கு தெரியும். ஆனால் இதில் கியர்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெரிய வண்டி ப்ரீமியம் வண்டியில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கியர் லிவரே இருக்காது. ஆமாம், எங்கடா லிவரு அப்படிம்பாங்க புதுசாக உட்காடுறவங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும்னா கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஃபேப்ரிக் சீட் அப்படியே இருக்குது. வண்டியோட டயர் பேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக டென்டோ ஸ்க்ராட்ச் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னா தெளிவாக இருக்கும். 2016 மாடல் ஆட்டோமேட்டிக் குவிட்டு. நீங்கள் சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கும் சரி, இல்லை ஒரு பெரிய வண்டி வச்சுருக்கேன், எனக்கு லோக்கலில் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி வேணும், இல்லை பசங்களை ஸ்கூலில் ஓடுறதுக்காக ஒரு வண்டி வேணும் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் நீங்கள் நம்பி எடுத்து கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கார்ஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 2,88,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் ஃபிட்டு 2016 ₹3,400 கேட்பாங்க. அது ஆட்டோமேட்டிக் ஒரு ₹3,400 ₹3,000 கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம வெறும் 2,88,000 கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு ₹10,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 years உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தாங்க. நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் ஹேண்ட் கார்னே சொல்ல மாட்டீங்க, ஷோரூம்லேருந்து தூக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க வண்டி. 2017 மாடல் Hyundai Creta பெட்ரோல் வேரியன்ட்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாற கிடையாதுண்ணா. வண்டி தெளிவாக இருக்க வண்டி. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் பண்ணுற ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும், ஏசி 4 டோர் பவர் விண்டோ வந்துடும், ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும்ண்ணா, நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டி சொல்கிறேன், நீங்கள் எடுத்தால் ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தாங்க இருக்குது. வண்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நீங்கள் உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது. கேபின்குள்ளார கொஞ்சம் கூட சவுண்டே வராதுண்ணா. இந்த வண்டிக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு வந்து ஒரு 13 to 15, லாங்க்கு வந்து ஒரு 16 to 17 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கார்ஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 6,98,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் கிரெட்டா அப்படின்னு போனீங்கன்னா 15 கிரெட்டாவே 6 லட்ச ரூபாய்க்கு கம்மி கிடைக்காது. ஏன்னா கிரெட்டா அப்படின்னா அது பேஸ் ப்ரைஸ் இதுதான். ஆனால் நம்ம 17 சிங்கிள் ஓனரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டிக்கு வெறும் 6,98,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் ஃபுல் லோன் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்தோம்னா மேக்ஸிமம் 10 years உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும். அடுத்து லோக்கல் நம்பர் வண்டி, ஆனால் நம்ம சென்னை நம்பர் ரேட்டை விட கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். ரேட் ரீசனபிளாக இல்லையா நீங்களே கடைசியில் சொல்லுங்கள். 2018 மாடல் டாடா நெக்ஸான் எக்ஸம் வேரியண்ட்டுங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. TN66 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட பாடி லைன் ஆகட்டும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும்னா, பவர் விண்டோ வந்துடும், ஏர்பேக் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக வேரியஸ் டிரைவிங் மோட்ஸ் வந்துடும், எக்கோ, ஸ்விட்டி, ஸ்போர்ட்ஸ் மோட் வந்துடும். சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டி எடுத்து ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம். வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுண்ணா. ரொம்பவே நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்ஃபெக்ட் எஸ்யூவி வித் 5 star ரேட்டிங்னே சொல்லலாம். ஆமாம். நீங்கள் இந்த வண்டி 18 மாடல் லோக்கல் நம்பர் வண்டிக்கு நம்ம எஸ்கே கார்ஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக
வெறும் 5,88,000 மட்டும்தான் கேட்குறோம். பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி. நீங்கள் மார்க்கெட்டில் ஷிஃப்ட் கூட இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது. கோயம்புத்தூர் நம்பர். ஆமாம், லோக்கல் நம்பர். நெக்ஸானு சிங்கிள் ஓனர் 2018 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு வெறும் 5,88,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணலாம். இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 வரைக்கும் லோன் பண்ணி எடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி Q3 TN10 8686 ஃபேன்சி நம்பர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம்னா இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. டைமிங் கிட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு 8 ஏர் பேக் வந்துடும் ஸ்டாண்டர்டாக. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே கவர் ஆயிரும் வித் பெனரமிக் சன்ரூஃபோட. வண்டியோட பாடி லைனும் சரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. மேபி உங்களுக்கு உள்ளே நிற்கிறனால டஸ்ட் அடிச்சிருக்கும். மற்றபடி வண்டி ரொம்ப 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 நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கே வந்து ஒரு 15 லாங்க்கு வந்து ஒரு 18 to 20 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 12,98,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் 15 Q3 less than 1 lakh kilometer driven காரு நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் 15 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கேட்குற ரேட்டு 100% டீலர் ரேட்டு. அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் PDF எல்லாமே கையிலேயே இருக்குது. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. நான் அடுத்து வந்து ஒரு பேயினே சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸில் ஆடி BMW வரைக்கும் யூஸ் பண்ணுற கியர் பாக்ஸு DSG கியர் பாக்ஸ் தான். Volkswagen Tiguan ஹைலைனு 1.5 லிட்டர் DSG கியர் பாக்ஸோட வர பெட்ரோல் வண்டினா வண்டி ரொம்ப 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 சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி இன்னும் கம்பெனி வாரண்டிலே இருக்குண்ணா. வாரண்டி இருக்குங்க? ஆமாண்ணா, 25 வரைக்கும் உங்களுக்கு ஷோரூம் வாரண்டியே இருக்குது. வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு லிட்டரலாக சொல்லணும்னா இது ஒரு புது வண்டி இன்னைக்கு 25 லட்ச ரூபாய் வருது. ஆனால் நம்ம புது வண்டி ரேட்டோட 10 லட்ச ரூபா ஃப்ளாட்டாக தள்ளி தான் கொடுக்க போகிறோம். 2022 கம்பெனி வாரண்டிலே இருக்குது. வண்டி செராமிக் கோட்டிங் வரைக்கும் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்கும் கிடையாது. எடுத்தால் ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கேமராவை தூக்கிட்டு உள்ளே வாங்க ஒரு நிமிஷம். நேற்று வண்டி கோயம்புத்தூர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் பாருங்கள், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆவரேஜ் மைலேஜ் 16 கிட்ட இருந்தது. நான் லோக்கலில் ஓட்டிட்டு வந்தனால ஒரு 6 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹைவே ரைடராக இருந்தால் நீங்கள் பெட்ரோல் வண்டி மைலேஜ் கிடைக்காதுலாம் யோசிக்கவே வேணாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வித் சன்ரூஃப் எல்லா ஃபீச்சர்ஸோட இருக்கும். டிசைன் அந்த ரெட் கலர் டிசைன் தான். ஆமாண்ணா, உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லாமே வந்துடும். நான் அது இருக்கிறதே டாப் எண்ட் தான், ஃபுல் டாப் எண்ட் மாடலு. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 14,98,000 மட்டும்தான் கேட்குறோம். மார்க்கெட் ரேட்டோட புது வண்டி ரேட்டோட 10 லட்ச ரூபா கம்மியாக கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட் ரேட்டோட உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கம்மியாக தான் சொல்கிறோம். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 17.5 லட்ச ரூபாய் IDV இருக்குது. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வரைக்கும் மேக்ஸிமம் 10 இயராக உங்களுக்கு 5 to 7 வருஷம் வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு IT இருந்தால் மேண்டேட்ரியாக இருக்கும். இல்லை ப்ரீவியஸ் லோன் ட்ராக் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம லோன் எடுத்து போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடல் எட்டியாஸ் லிவா வெறும் 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பாடி லைனும் சரி ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கும். பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு 82,500 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கையிலே இருக்குங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. நீங்கள் கம்பெனிலேயே ஆயில் சர்வீஸ் கொடுத்தாலும் ஒரு 2,500 இருந்தால் போதும். ஆமாம், பெட்ரோல் வண்டி வேறு. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக் ABS வந்துடும்னா அது இப்போ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 50 to 60% கண்டிஷனில் இருக்குது. வண்டி எடுத்தாலும் ₹1 கூட செலவு கிடையாது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் மார்க்கெட்டில் எட்டியாஸ் லிவாவோ டொயோட்டோ பிராண்ட் பொதுவாகவே வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வண்டி வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இன்ஜின் லைஃப் சொல்லவே தேவையில்லை. ஒரு 10 லட்சம் கிலோமீட்டருங்கிறது சர்வசாதாரணமாக ஓடும் மெயின்டெனன்ஸ்க்கு. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக 2019 மாடல் லிவாக்கு நம்ம கேட்குற ரேட்டு 200% டீலர் ரேட்டு. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். காலத்தை தூக்கி விட்டு சொல்லுவேன், மார்க்கெட் ரேட்டோட 80,000 கம்மியாக சொல்கிறேன். என்னடா ரேட்டு சொல்கிறான்னு தானே கேட்குறீங்க. வெறும் 5,28,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயராக 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
2015 மாடல் மாருதி சுசுகி ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான் பார்க்க போகிறோன்னா வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் பசங்க வச்சிருந்த வண்டி மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே ஸ்டிக்கரிங் பண்ணி ஆனால் ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு ஆக்கோட எதுவுமே தெரியாது. விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. சாரி, விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஆர்சியில் இருக்குது. பட் ஆன்லைனில் வந்து சிங்கிள் ஓனர் தான் அப்டேட் ஆயிருக்கு. நீங்கள் மாறினாலும் செகண்ட் ஓனர் தான் வரும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், அது போக பிராண்டட் கம்பெனிஸ் லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும்னா ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துடும். ரிவர்ஸ் கேம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. வண்டி டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யொக்கோமோ டயர் போட்டிருக்காங்க. 4 டயருமே உங்களுக்கு ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது. வண்டி மெக்கானிக்கல் அஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஏசி, சஸ்பென்ஷன், கிளச்சு, ஹேண்டில் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு வந்து ஒரு 15, லாங்க்கு வந்து ஒரு 18 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு 2015 மாடல் ஷிஃப்ட்டுக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 4,38,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கையிலேயே இருக்குது. எங்கேயும் தேடி அலைய வேணாம், நேராக வாங்க, செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 year உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஹேட்ச்பேக்கு, அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் பார்க்க போகிறோம். தட்சன் ரெடிகோ 2019 ரெஜிஸ்ட்ரேஷன், 18 மேக்கு, அதுவும் TN39 ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பரில் பார்க்க போகிறோன்னா திருப்பூர் நம்பரு. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும்னா கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆனால் மைலேஜ் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், நேற்று தான் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்து விட்டாங்க வண்டி. பார்க் அண்ட் சேலு 19.8 கிடச்சிருக்கும் பாருங்கள் மைலேஜ் ஆவரேஜ். ஆல்மோஸ்ட் இன்னும் உங்களுக்கு நீங்கள் லெவலாக ஒரு 80 மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஒரு 22 தாராளமாக. வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்க ஆளுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாகவே உட்காந்து ஓட்டலாம். ஏன்னா டால்பாய் செக்மெண்ட் மாதிரி தான் இருக்குது வண்டி. இந்த வண்டி பாடி லைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக டென்டோ, ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வண்டி அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 2,78,000 தான் கேட்குறோம். 2019 மாடலு. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் தேடி பாருங்கள். லோ பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா இந்த வண்டி சூப்பராக ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் இந்த வண்டியோட மைலேஜ். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்லேயே மேக்ஸிமம் 10 year உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கோட ஐடிவி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. 3 லட்ச ரூபா ஐடிவி. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பர், நம்ம ரோட்டுக்கு ஏற்ற பிரத்யேக வண்டினே சொல்லலாம். நிசான் டெரானோனா TN59 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் 3003 ஃபேன்சி நம்பர், 2014 மாடல், எக்ஸல் வேரியண்ட், எக்ஸல் ப்ளஸ் வேரியண்ட்னா உங்களுக்கு டாப் மாடலு. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் ஏர்பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல்ஸு, ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வராது டெரானோ பொறுத்த வரைக்கும். ஆமாம். மற்றபடி வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. டீசல் அப்படின்றனால உங்களுக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சன்னி, ஸ்கேலா, மைக்ரா, பல்ஸு, டஸ்டரு, லோகனு, பெரிட்டோ இது எல்லாமே ஒரே இன்ஜின் தான் வரும்னா. இன்ஜின் ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ரஸர் முதற்கொண்டு எல்லாமே ஒன்று தான். ஆமாம். இந்த வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கே வந்து ஒரு 18, லாங்க் வந்து ஒரு 22 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. 2014 நிசான் டெரானோ லோக்கல் நம்பருக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 4,48,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு கூட ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக நீங்கள் யோசிச்சிங்க, ஷிஃப்ட்டை தாண்டி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நிறையா வண்டி மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து ஷிஃப்ட் தான் போய் நிற்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பீஸ்ட்னே சொல்லலாம். டாடா ஹேரியர் 2019 மாடல் XT வேரியண்ட் தான் பார்க்க போகிறோன்னா வண்டி ரொம்ப 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 சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு டீசல் வேரியண்ட் கார். வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 66,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே சென்ட்ரி, பட்டன் ஸ்டார்ட்டு, கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேம், டியூவல் ஏர்பேக், ABS, அலாய் வீல்ஸ், ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். நான் வண்டியில் இல்லாத ஃபீச்சர்ஸ்னே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வரைக்கும் 5 பேருக்கு எதுக்குலாம் இவ்வளோ பெரிய வண்டின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸு நீங்கள் ஹைவேஸ்லாம் 180 க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 100ல் போகிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ சூப்பர். நீங்கள் வண்டி கிட்ட போய் பிரேக் அடித்தா தான் வண்டியோட ஸ்பீடில் போயிட்டுருக்கானே ஃபீல் கொடுக்கணும். அவ்வளோ சூப்பரான வண்டி. அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி புது வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாப் மாடல் ஆல்மோஸ்ட் ஒரு 33 லட்ச ரூபா கிட்ட வருது.
ஆனால் நம்ம எஸ்கே காசில் இந்த வண்டிக்கு வெறும் 1/3 ரேட் தான் கேட்க போகிறோம். பக்கா சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வண்டி, ஃப்ளட் எஃபெக்டடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம கையிலேயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் 66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க டீசல் வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 10,48,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 7 லட்ச ரூபாய் வரைக்கும் என்னால் லோன் வாங்கி தர முடியும். உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா வண்டிக்கு அந்தளவுக்கு லோன் கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைல் ஒர்த்தாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 7 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் டஸ்டரில் 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க டீசல் வண்டி. வெறும் 93,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் சொல்லுவாங்கண்ணா, ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வேரியன்ட்டு. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 90% கண்டிஷனில் இருக்கும். 4மே பிரிஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. அதுவும் இல்லாமல் லோ கிலோமீட்டர் 93,000ங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஸ்டருக்கு ஒரு கிலோமீட்டரே கிடையாது. ஏன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி சிட்டி லிமிட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 15 to 18, லாங்க்கு வந்து ஒரு 22 வரைக்கும் இருந்து 24 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. அதனால் உங்களுக்கு டஸ்டர் பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் ஓட்டி தான் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு 1.5, 2.5 இந்த ரேஞ்சுக்கு ஓட்டிட்டு தான் மார்க்கெட்டில் சேலுக்கே வரும். இது வந்து வெறும் 93,000 தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனரு, 16 டாப் மாடலு. உங்களுக்கு அலாய்வில் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் கிரே கலரில் வந்து டிஃபால்ட்டாக கம்பெனிலே வந்துடும்னா, இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,88,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்யூராக உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 மாடல் ஹோண்டா சிட்டி வி வேரியன்ட்டு TN69 ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்க்க போகிறோன்னா, வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஏன்னா ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சீட்டு, டோர் பேடு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏர்பேக் பொறுத்த வரைக்கும் 4 ஏர்பேக் வந்துடும். பட்டன் ஸ்டார்ட்டு, கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஸ்டியரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசெண்டாக ஒரு 15 to 16 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. இன்டீரியர்லாம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இன்டீரியர் மட்டுமே அப்படி பார்த்தாலும் ஒரு 60 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு டோர் பேட் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக ஸ்டிச்சஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் 1-2 இடத்துல வந்து மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஆனால் பெருசாக உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியாது, நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். பட் வண்டி மெக்கானிக்கல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி, சஸ்பென்ஷன், கிளச்சு, அண்டர் பாக்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 8,88,000 2021 மாடல் ஹோண்டா சிட்டிக்கு நம்ம கேட்குறோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் மாடல் காரு 2016 மாடல் செலேரியோ ZXi வேரியன்ட் தான் நான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பாடி லைன் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். வண்டியோட அக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோம் ஹேண்டில் முதற்கொண்டு சன் கண்ட்ரோல் ஃபிலிம்மு, டோர் வைசர் எல்லாமே போட்டிருப்பாங்க. சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே இருக்கும்னா. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க ஏர்பேக், ABS வந்துடும்னா. அதுபோக மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வண்டி என்ன ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல் அப்படியே கொடுக்கும். வண்டியோட பாடி லைனு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே பிராண்ட் நியூ டயர்ஸு. நம்ம ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் போட்டுச்சுன்னா. பேக் டயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70 to 80% கண்டிஷனில் இருக்குது. மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் ஏசி, சஸ்பென்ஷன், ஸ்டியரிங் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 3 சிலிண்டர் பெட்ரோல் அப்படின்றனால மைலேஜ் உங்களுக்கு சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 to 18, லாங்க்கு வந்து ஒரு 21 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,78,000 மட்டும்தான் கேட்குறோம். 16 ZXi டாப் மாடலு, ஃபுல் அண்ட் பக்கா கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்க வண்டி. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 10,000 டவுன் பேமெண்ட்டில் ஃபுல் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் ட்ரைபரு ஒரு 7 சீட்டரில் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் கார் தான் பார்க்க போகிறாங்க. அது லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரி, பட்டன் ஸ்டார்ட்டு, 4 ஏர்பேக் வந்துடும் ஸ்டாண்டர்டாக. அது போக ரியர் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும்னா. மியூசிக் சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. RX-Zங்க டாப் எண்ட் மாடல் கார் இருக்குல்லே, டாப் எண்ட் மாடல் காரு. வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கணும். பெருசாக டென்டோ, ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியோட புது வண்டி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,30,000 கிட்ட வந்திருக்கு அன்னைக்கு. ஆனால் நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக
ஆல்மோஸ்ட் அதில் ஒரு பாதி ரேட்டுன்னு தான் சொல்லலாம். வெறும் 5,98,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 60,000 வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் கிராண்ட் i10 மேக்னா வேரியண்ட்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 2017 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டாக்டர் டிரைவன் வெஹிக்கிள், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஜின் சவுண்டு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும்னா மியூசிக் சிஸ்டம், சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ரெண்டு மிரருமே எலக்ட்ரிக் வார்விஎம் மிரர்ஸ் வந்துடும். 4 டோர் வந்து பவர் விண்டோ வந்துடுங்க. இந்த வண்டி ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின் கண்டிஷனு. மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2017 கிராண்ட் i10 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஆனால் என்ன ரேட்டு கேட்போம் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். நீங்களே சொல்லிடுங்களேன். வெறும் 3,88,000 மட்டும்தானே கேட்குறோம். 17 கிராண்ட் i10 சிங்கிள் ஓனருக்கு வெறும் 3,88,000 தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 year 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 மாடல் கிராண்ட் i10 நியாஸு டர்போ பெட்ரோல் வண்டி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் டர்போ பெட்ரோல் அப்படின்றனால உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு டீசல் வண்டியில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க வண்டி. 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டியோட பாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 இடத்துல மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸு, ABS, ஸ்டியரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல், AC எல்லாமே வந்துடும்னா. சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஃபேப்ரிக் சீட் கவர் அப்படியே இருக்குது. நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. அது போக ரூஃப் ரைல்ஸ் எல்லாமே பார்க்க வண்டி வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் i10 நியாஸ் பொறுத்த வரைக்கும். அதுவும் i10 நியாஸில் ரொம்பவே ஒரு ஒர்த்தான கலர்னு வச்சுக்கோங்களேன். i10 நியாஸ் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிற கலர் இந்த கலர் தான் மூவ்மெண்ட் ஆகும். 2022 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் வண்டி நீங்கள் உண்டாய் ஷோரூம்லேயே போய் தேடினாலும் நம்ம சொல்கிற ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் மார்க்கெட் ரேட்டோட ஃப்ளாட்டாக நம்ம ஒரு 70,000 80,000 கம்மியாக தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு 2022 சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,98,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹுண்டாய் எக்ஸென்ட், ரெண்டுமே பெட்ரோல் வண்டி, ரெண்டுமே டாப் எண்ட் மாடல் காரு. 2 வண்டியோட ஃபீச்சர்ஸ் காமனாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வண்டியோட மாடல் சொல்லிடலாம். இந்த 2 வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் ஏர் பேக், ABS, அலாய் வீல்ஸ், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும்னா. இந்த வண்டியோட அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடலு, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,78,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 10,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 year உங்களுக்கு ஒரு 3 to 4 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம்னா. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல் SX ஆப்ஷனல் வேரியண்ட்டு, செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,98,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் 16 செடான் நீங்கள் எந்த வண்டி எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஈவன் ஃபிகோ அஸ்பயர் ஸ்டாப்டு மாடலே எடுத்தாலும் 4 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குமான்றது தெரில. ஆனால் ரன்னிங் மாடல் ஹுண்டாய் எக்ஸென்ட் நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,98,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 year 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். மிடில் கிளாஸ் பர்சன்ஸுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான வண்டி. 2018 மாடல் குவிட் RXT வேரியண்ட்டுங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதுமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்குது. கரெக்டாக ஒரு ஆப்டான வண்டி. நான் ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும்னா. அது போக கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி லைனில் பொறுத்த வரைக்கும் 1-2 இடத்துல சின்ன மைனர் டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஆனால் பெருசாக ஏதோ எடுத்து நீங்கள் ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவும் பார்க்குற மாதிரி இருக்காது. மெக்கானிக்கல் ஆஸ்பெக்டில் வண்டி ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் குவிட் 57,000 ஓடி இருக்க வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,28,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு 20,000 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 10 year 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு மாதம் EMI பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7,500 ரூபாய் வந்து ஒரு 8,500 ரூபாய்க்குள்ளார வரும்.
ஓகே, ரொம்ப நன்றிண்ணே, வேகமாக டீட்டெயில்ஸ் தந்திருக்கீங்க. ஆமாம், ப்ரைஸ் ரொம்ப முடிஞ்ச ப்ராப்பராக அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. நம்ம கிட்ட எப்பவும் ஒரு 60+ வண்டிங்க இருக்கு. அது போக வண்டி வந்து டெய்லியுமே 1-2 வண்டி வந்து அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். வெளியே போகிற வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்லாக்லேருந்து வெளியே போகும். ஸோ நம்ம சொல்லும் போது எந்த டீட்டெயில்ஸுமே நம்ம ஞாபகம் வச்சு தான் சொல்கிறோம். ஆமாம், அதனால 1-2 டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால நீங்கள் எதுனாலும் நீங்கள் 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேட்லாக் லிங்க் வந்துடும். கேட்லாகில் உங்களுக்கு ஓனர்ஷிப்லேருந்து கிலோமீட்டர் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, எவ்வளோ லோன் ஆகுன்ற வரைக்கும் காமனாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருப்போம். வித் ஒரு 10 ஃபோட்டோஸோட உங்களுக்கு நூக்கன் கார்னர் 4 கார்னரு 4 சைடு இன்டீரியர் 2 ஃபோட்டோ வரைக்கும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம். நம்ம ஷோரூமில் எந்த ஆஃபர்ஸ் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% கரெக்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட் ரேட் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ரேட் இங்கே இருக்கனால தான் நம்ம வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ராவும் லோன் பண்ணி தரோன்றதை ஓப்பன் மார்க்கெட்டாகவே சொல்ல முடியுது. நம்ம ஷோரூமில் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே 2015 மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டியாக இருந்ததுன்னா நம்ம வாரண்டி கேரண்டி கொடுத்துடலாம்னா, வாரண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரினா 2 டேர்ம்ஸில் கொடுக்குறோம். ஒன்று வந்து 6 months வாரண்டி, 1 to 1 year வாரண்டி. இது வந்து டைம் கேப்பு. அது இல்லாமல் ஓஇஎம் வாரண்டி, நான் ஓஇஎம் வாரண்டி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பேக்கேஜ் வச்சுருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஒன்று, காம்ப்ரிஹென்சிவ் ஒன்று. காம்ப்ரிஹென்சிவ்ல எடுத்திங்கன்னா ஈவன் உங்களுக்கு பேரிங்லேருந்து பவர் விண்டோ ஸ்விட்ச் வரைக்கும் ஏசி வரைக்கும் எல்லாமே நம்ம வாரண்டியில் கொடுத்துடலாம்னா, அந்த பீரியடுக்குள்ளார உங்களுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். சிமிலராக நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு எப்படி இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துடலாம்னா இது எல்லாமே ஆட் ஆன் பேக்கேஜாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்னா. இதுதான் விஷயம். நீங்கள் சப்போஸ் பர்டிகுலராக ஒரு வண்டிக்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வண்டி இருக்கா என்னன்னு கேட்டுட்டு வாங்க. இல்லை இங்கே வந்து ஏதோ ஒரு வண்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் கிளம்பி வாங்க. நல்லாயிருப்போம், எல்லாரும் நல்லாயிருப்போம். நன்றிண்ணே. ஓகேங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் ரொம்ப ட்ராப் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே உள்ள கார்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.